சமைச்சதை எல்லாரும் சாப்பிடுறாங்க. நீங்க சாப்பிடலன்னா எப்படி? அந்த கொடுமையை நாங்களும் அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். சத்தியமா உனக்கு ஒரு பருக்க கூட கிடையாது. மா, எனக்கு வேணவே வேணாமா, அவருக்கே கொடு. இந்தாங்க மாமா. என்னாச்சு மாமா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா. என்னாச்சு சொல்லுங்க. இல்லம்மா, நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு நாள் ராத்திரி உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப இந்த தோல்ல தூக்கி போட்டு பக்கத்துல இருக்க ஊருக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். டாக்டர் உன்னை பார்த்துட்டு இந்த குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாருக்குமே நீ பிழைப்பன்ற நம்பிக்கை இல்லை. ஆனா எனக்கு மட்டும் நீ எப்படியாவது பிழைச்சிருவன்ற நம்பிக்கை இருந்துச்சுமா. ராத்திரி முழுக்க அவங்க கொடுத்த மருந்தையெல்லாம் உன் பக்கத்திலேயே இருந்து கொடுத்து பார்த்துக்கிட்டேன். அந்த டாக்டர் அன்னைக்கு பிழைக்காதுன்னு சொன்ன அந்த குழந்தை இன்னைக்கு வளர்ந்து பெரிய மனுஷியாய் அவ கையால பாசத்தையும் சாதத்தையும் கலந்து ஊட்டும் போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போதுமா. அப்ப நான் ஊட்டி விட்டா சாப்பிடுவீங்கல்ல? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? நான் ஊட்டக்கூடாதா? அப்படி இல்லம்மா. உறவுல தான் நீ எனக்கு மருமக. ஆனா உண்மையிலேயே நீ எனக்கு மகதான். அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க. கொடு.